ஹாய் கைஸ், நம்ம பாலிட்டி கிளாஸினுடைய செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு வந்தோம்? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, நம்ம டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னது, கம்போசிஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்த்துருக்கோம்? அடுத்து ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி பார்த்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன். இது ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேயே தான் உள்ளுக்குள்ளே வரும். ஓகேங்களா? இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போம்ல, அதாவது என்ன சொல்லியிருப்போம்? டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு மீட்டிங் கூடுச்சு. டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு மீட்டிங் கூடுச்சு. அதில் தான் சச்சிதானந்த சின்ஹாவை டெம்பரரி பிரசிடெண்ட்டை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு டெம்பரரி பிரசிடெண்ட்டை வச்சு 2 நாளைக்கு மேலே ஓட்ட முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டிசம்பர் 11 ராஜேந்திர பிரசாத்தை பிரசிடெண்ட்டாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறேன். அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சில வேலைகள் இருக்கும் தெரியுமா? அதில் முக்கியமான ஒரு வேலை எதுனா, டிசம்பர் 13 இவங்க தீர்மானம் கொண்டு வந்த, அதாவது நேரு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அது என்னன்னா, டிசம்பர் 13 கொண்டு வராரு. அது என்னன்னா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை தான் கொண்டு வந்திருக்காரு. இவர் இப்போ கொண்டு வந்தது தான் பின்னாளில் பிரியாம்பிள்னு மாற்றப்பட்டுச்சு. அந்த ப்ரியாம்பிள்னா என்னன்னு நம்ம இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் முடித்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு தான் போவோம், ப்ரியாம்பிளுக்கு தான் போவோம். அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இது என்னென்னா, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சரில் எந்தெந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கணும், எந்தெந்த மாதிரி ஃபிலாசபிஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க. இது இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு எப்போ புரிய வரும்னா, நீங்கள் ப்ரியாம்பிளை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்களேன். ஒரு பேஜ்லேயே அந்த புக்கில் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்கோ அதனுடைய அப்படியே சாராம்சம் அந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். அந்த ஒரு பேஜை படித்தாலே உங்களுக்கு புக்கை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். இதை நான் எந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, புட்டாசுவாமி கேஸுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருந்துச்சு. இது 2017 தான் அது கம்ப்ளீட் ஆச்சு. அந்த வேர்டிக்டில் அந்த ப்ரியாம்பிளில் இருக்கிற வார்த்தையை பேஸ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதனால் ப்ரியாம்பிளை வச்சு கூட நீங்கள் கோர்ட்டில் இன்டர்பிரட் பண்ணலாம். அப்போ அந்த ப்ரியாம்பிள், அந்த சிங்கிள் பேஜினுடைய வேல்யூ என்னன்னு நமக்கு புரிய வரும். அதாவது இந்த டிசம்பர் 13 நேரு கொண்டு வந்தது. இப்போ ஓகே, வேற என்ன சொல்லலாம்? இந்த ரெசல்யூஷன் அவர் எப்போ கொண்டு வராரு, பொதுவாக நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போலேருந்தே புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரொப்போசலோ ஒரு பில்லோ கொண்டு வர்றது ஒரு டேட். கொண்டு வர்றதை அதை அவங்க கலந்து ஆலோசிப்பாங்கல்ல, அது ஒரு பீரியடு. அதுக்கப்புறம் அந்த அவை அதை ஒத்துக்கணும், அதை பாஸ் பண்ணணும். பாஸ்னால் என்னென்னா, எல்லாருக்கும் ஒத்துக்கிட்டாங்க. 100 பேரில் 51 பேருக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னா அது பாஸ் ஆயிரும். அப்போ அது பாஸ் ஆயிருச்சு. அப்போ டிசம்பர் 13 1946 கொண்டு வந்த ஒரு பில்லு, அதாவது ஒரு ப்ரொப்போசல் எப்போ அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா, ஜனவரி மாதம் 22 ஜனவரி மாதம் 22 1947. அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு மாதத்துக்குள்ளேயே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம 1946 எண்டில் இருக்கோம். அடுத்த வருஷம் 1947. ஸோ ஜனவரி 22 நம்ம டக்குன்னு சாதாரணமாக பார்க்கும்போது அங்கே பாருங்கள் 1946 இருக்குது, இது 47 இருக்குது, ஒரு வருஷம் இழுத்துட்டானுங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. எது டிசம்பரில் இருக்குது, இது ஜனவரியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு எல்லாமே மாற்றி விட்டுச்சு. இதுதான் நமக்கு பின்னாடியில் பிரியாமலாக மாறிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் சில சேஞ்சஸ் இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுங்கிறது என்னது? இப்போ எதுக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியை பற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம், கேபினட் மிஷனை பற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். இது என்னது இண்டிபெண்டன்ஸ் ஆக்டு? மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி வரலாற்று ரீதியான ஆக்டெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியுமா புரிய வரும்? எப்போ புரிய வரும்னா, உங்களுக்கு ஐஎன்எம் பார்த்துட்டு வரும்போது தான் புரிய வரும். இருந்தாலும் இதனுடைய சின்ன ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் கிராக்ஸ் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, 1927 சைமன் கமிஷன் வந்துச்சு. அந்த சைமன் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டில் தான் நமக்கு 1935 ஆக்ட் வந்திருக்கும். இதை பற்றி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். 35க்கு அப்புறம் கவர்மெண்ட் எடுத்த பெரிய ஒரு ஆக்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்த ஒரு பெரிய ஒரு ஆக்ட்னா 1947 நமக்கு சுதந்திரம் கொடுத்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் தான். அதாவது என்னென்னா, 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா இந்தியர்களுக்கானது. இந்தியாவை இந்தியர்கள் ஆளலாம் ஒன்ஸ் அவங்க கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி மூலியமாக அவங்களுடைய லாஸை ஏற்றிட்டாங்கன்னா. ஓகேவா? ஸோ என்னென்னா, இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்துருச்சு. அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் என்னங்கிறத பற்றி இந்த ஒரு சிங்கிள் கிளாஸில் எடுக்க முடியாது. மேபி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு பாலிட்டியில் ஒரு டாபிக் இருக்குது. அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை உங்களுக்கு இப்போயே நடத்தினா புரியாது. அது ஐஎன்எம் பார்த்ததுக்கப்புறம் பார்க்கும்போது தான் அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா பாலிட்டிங்கிறது இது மட்டும் பாலிட்டி கிடையாது, நமக்கு இதுக்கு பின்னாடி வரதான் பாலிட்டி. ஓகே, இப்போ பார்க்கும்போது
The representatives of princely states who had stayed away from the Constitutional Assembly gradually joined it. அதாவது 93 பேர்த்துக்கு நம்ம பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கொடுத்துருந்தோமா, ஆனால் அவங்க ஏன் கலந்துக்கலன்னா அவங்க வேணான்னு சொல்லி கலந்துக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து பாகிஸ்தானோட போயிடலாம், இல்லை நீங்கள் இந்தியாவோட போயிடலாம், இல்லை நீங்கள் தனியாக பிரின்ஸ்லி ஸ்டேட்டாகவே இருந்துக்கலாம் அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியும் தனியாக பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் சில கண்ட்ரி சில மாகாணங்கள் வந்து சில இதுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவுக்கு தான் மெஜாரிட்டியாக வந்து ஜாயின் ஆனாங்க. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு செக்குலர் ஸ்டேட்டு. எப்பயுமே ஒரு செக்குலர் ஸ்டேட்டு தான் சேஃபான ஒரு பிளேஸ். எப்பயுமே நீங்கள் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்க, பாலஸ்தீனம் எடுத்துக்கிட்டீங்க, எல்லாமே ஒரு தியோக்ரெட்டிக்காக ஒரு மதம் ரீதியாக இருக்கிறதுக்கு போனாலே நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு வில்லங்கமாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கோங்களேன். பாகிஸ்தானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல் மதம் இருக்குது, பாகிஸ்தானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல் பேசுகிற ஒரு கலோக்கியல் இது இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு அது கிடையாது. நமக்கு இந்தியாவுக்கு வந்து மொழி வந்து எல்லா மொழியுமே இருக்குது. ஹிந்தி வந்து அஃபீஷியல் தான், நமக்கு வந்து எல்லா மொழியுமே இருக்குது, எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து ஒரு செக்குலரான ஒரு ஸ்டேட். ஓகேவா? ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஏப்ரல் 28, 1947 6 states are parts of the assembly after the acceptance of Mountbatten Plan. June 3, 1947 அடுத்து ஃபார் த பார்ட்டிஷன் ஆஃப் கண்ட்ரி த ரெப்ரசன்டேட்டிவ் மோஸ்ட் ஆஃப் அதர் பிரின்சிபல்ஸ் டுக் த சீட்ஸ் இன் அசம்பிளி. இது நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு என்ன, இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்டுக்கு அப்புறம் இந்த இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு இதில் ஒன்றுமே இல்லை. அடுத்து த மெம்பர்ஸ் ஆஃப் முஸ்லீம் லீக்ஸ் ஃப்ரம் இந்தியன் டொமினியன் ஆல்சோ என்டர்ஸ் த அசம்பிளி. முஸ்லீம் லீகில் இருந்தாங்கல்ல, அந்த 73 பேர் கலந்துக்காமல் இருந்தாங்கல்ல, அவங்க கூட இதுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 மேட் த ஃபாலோவிங் 3 changes in the position of assembly. அதாவது அசம்பிளி ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சுல, என்ன ஃபார்ம் ஆயிருந்துச்சு, 389 கொடுத்துருந்தாங்க. அந்த 389 வந்து 296ஆகவும் 93ஆகவும் பிரிஞ்சிருந்துச்சுன்னு பார்த்துருப்போம். அந்த 296 292ஆகவும் 73ஆகவும் பிரிஞ்சு 4ஆக பிரிஞ்சிருக்குன்னு பார்த்துருப்போம். இந்த 292 208ஆகவும் அடுத்து வந்து 73ஆகவும் அடுத்து வந்து 15ஆகவும் பிரிஞ்சிருக்குன்னு பார்த்துருப்போம். இந்த 73ங்கிறது முஸ்லீம் லீக், இந்த 15ங்கிறது சுயேட்சை, இந்த 208ங்கிறது என்னது, இந்த 208ங்கிறது நமக்கு என்னென்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க, ஐஎன்சி. தப்பாக சொல்கிறேன்னா இந்த 208 தானே இது, 208 தான். அப்போ இந்த 208ங்கிறது ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதுதான் சேஞ்சஸ். இதெல்லாம் எப்போ, 1947 ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ ஆக்ட் வந்துருச்சு. என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்குன்னா, த அசம்பிளி வாஸ் மேடு ஃபுல்லி ஏ சாவரின் பாடி, இறையாண்மை மிக்க பாடி. அதாவது என்னென்னா, சாவரினிட்டின்னு என்னென்னு புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவில் வந்து ரீசெண்டாக வந்து அந்த தாக்குதல் நடந்துச்சு, அந்த பகல்காம் அட்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு தாக்குதல் நடந்துச்சுல்ல. அதுக்கு இந்தியா வந்து ரிட்டாலியேஷனாக ஒன்றுமே பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்தியா வந்து ரிட்டல் பண்ணுது, அந்த இடத்துல போய் ஆர்மி பேஸில் போய் அடிக்குது. ஏன் அடிக்குதுன்னா, இந்தியா அது பண்ணாமல் இருந்துச்சுன்னா இந்தியாவோட சாவர்னிட்டி வந்து கேள்விக்குறியாயிரும். சாவர்னிட்டிங்கிறது என்னென்னா, இப்போ வீரப்பனை பிடிக்கிறதுக்கு வந்து 400 கோடி செலவு பண்ணியிருக்கு. ஆனால் வீரப்பன் கேட்டது 100 crores தான். அவன் அந்த 100 crores கொடுத்துருந்தா வீரப்பனை வந்து நம்ம எப்பயோ பிடிச்சிருக்கலாம். ஆனால் கொடுக்கல. ஏன்னா நீ 100 கோடி கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு எல்லாருமே இதே மாதிரி பண்ணுவாங்க, இதே பேட்டர்னில் வரும். ஸோ அந்த 100 கோடி கேட்ட அவனை 4 கோடி ரூபா செலவு பண்ணி அவனை பிடிக்கிறதுக்கான காரணம் இந்த இந்தியாங்கிறது. அப்போ தான் நீங்கள் அந்த சாவரனிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. The act empowered the assembly to abrogate or alter any law made by the British Parliament in relation to India. அதாவது என்னென்னா, நம்ம கிட்ட கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க பொறுப்பை கொடுத்துட்டானுங்க. பொறுப்பை கொடுத்துட்டு அவங்களுடைய ஆட்சியை கட் பண்ணணும். அவனுங்களுடைய ஆட்சியை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இந்த 1947 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த ஆக்ட் வந்துருச்சு. ஓகேவா கைஸ்? ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ இது சாவரின் பாடி சொல்லியாச்சு. அப்போ அவங்களுடைய ஆக்டை பூராமே கட் பண்ணியாச்சு. அடுத்து த அசம்பிளி ஆல்சோ பிகேம் ஏ லெஜிஸ்லேட்டிவ் பாடி. அதாவது ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிங்கிறது எதுக்கானதுன்னா சட்டம் இயற்றுறதுக்கானது. இந்தியாவை எப்படி ஆள போகிறோம் அப்படிங்கிற சட்டம் இயற்றுறதுக்கானது. சரி, அப்போ அது ஓகே. இப்போ 1947 அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நாட்டை ஆள்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவை இருக்குமா? நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு சட்டம் இயற்றுறதுக்கு ஒரு அவை இருக்குமா? அந்த அவை தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. பேலன்ஸ் வேலையை பார்க்குறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ 1947 மேலே பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னா
அப்போ அந்த வேலை பெண்டிங்கில் தானே ஆகும். அப்போ நமக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று, நீங்கள் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி மூலியமாக கான்ஸ்டிடியூஷன் புக்கை உருவாக்கணும். இன்னொன்று, நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு பாடி இது பண்ணி அதுக்கு சட்டம் இயற்றணும். அப்போ 2 அவை கூடணும். 2 அவையும் தனித்தனியாக கூடணும். 2 அவைக்கும் ஒரே தலைவர் இருக்கக்கூடாது. 2 அவைக்கும் ஒரே தலைவர் இருக்கக்கூடாதுன்னா அப்போ ஒரு அவைக்கு ஒரு தலைவரும் இன்னொரு அவைக்கு இன்னொரு தலைவரும் இருக்கணும். அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அசம்பிளி பிகேம் தி ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. அதாவது என்னென்னா, வென்எவர் அசம்பிளி மேட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது என்னென்னா நீங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் பாடியா, அதாவது என்னென்னா நீங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி புக்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கோசரம் ஒரு அவையை கூட்டுனீங்கன்னா அந்த அவைக்கு தலைவராக இருக்கிறது ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் தான் அவைக்கு தலைவராக இருப்பார். ஆனால் நீங்கள் நாட்டுக்கு சட்டம் ஏற்றுறதுக்கோசரம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி, நாட்டில் இப்போ நடக்கிற ஒரு விஷயத்துக்கு சட்டம் ஏற்றுறதுக்குன்னா நீங்கள் அதுக்கு வந்து யார் தலைவராக இருக்குன்னா ஜிவி மௌலங்கர். குழப்பறேன்னு நினைக்கிறேன், நல்லா பாருங்களேன். இப்போ வந்து சாதாரணமாக இப்போ நமக்கு வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, நமக்கு என்ன ஆட்சி செய்யணுமோ அதை பாராளுமன்றத்தில் அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இருக்கிற ஒரு அப்ஜெக்டிவ் அதுதான். இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஜிவி மௌலங்கர் வந்து இப்போ 2 பேர் இருக்காங்க. அப்போ ராஜேந்திர பிரசாத் இருக்கிறப்ப ஜிவி மௌலங்கர் இருக்க மாட்டான்னு கேட்காதீங்க. ராஜேந்திர பிரசாத் போய் மேலே உட்கார்ந்தாருன்னா, ஐ மீன் அந்த அந்த ஒரு அவைத்தலைவர் சீட்டில் போய் ஒரு சபாநாயகர் இடத்துல போய் ஒரு உட்கார்றாருன்னா ஜிவி மௌலங்கர் கீழே உட்காந்துருப்பார். ஐ மீன் மெம்பர்ஸாக உட்காந்துருப்பார். அப்போ அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, அந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி புக்கு உருவாகுது தெரியுமா, அந்த புக்கு உருவாகிறதுக்கு என்னென்னலாம் கலந்து ஆலோசிக்கணுமோ அதை பற்றி ராஜேந்திர பிரசாத் பேசுவார். இதுவே ராஜேந்திர பிரசாத் கீழே வந்ததுக்கப்புறம் ஜிவி மௌலங்கர் போய் மேலே உட்கார்றாருன்னா அவங்க எதை பற்றி பேசுவாங்கன்னா, நாட்டில் நம்ம தேவையான சட்டங்கள் ஏற்றுறதுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்துச்சுன்னா நவம்பர் 26, 1949 இந்த தேதி ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏன்னா இந்த தேதியை வந்து கான்ஸ்டிடியூஷனல் டே அப்படிம்பாங்க. கான்ஸ்டிடியூஷனல் டே அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து நம்ம இந்த டே வச்சுருக்கணும், ரிப்பப்ளிக் டே வச்சுருக்கணும், ஆனால் வைக்கல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்தனால நமக்கு என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்திருக்கோம். அதில் முதல் சேஞ்சஸ் என்னென்னா, இந்தியா வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு சாவரின் பாடியாக மாறிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கொண்டு வந்த எந்த ஒரு சட்டத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இது வந்து 2 பாடியாக ஆக்ட் ஆகும். லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் ஆக்ட் ஆகும், கான்ஸ்டிடியூஷனல் பாடியாகவும் ஆக்ட் ஆகும். கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக ஆக்ட் ஆகும்போது அதுக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருப்பார். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கு வந்து தலைவராக இருக்கும்போது யார் இருப்பார்னா ஜிவி மௌலங்கர் இருப்பாங்க. ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ இந்த முஸ்லீம் லீக் இருக்காங்கல்ல, இந்த முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ் வந்து இப்போ வித்ட்ரா ஃப்ரம் தி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃப்ரம் இந்தியா. கன்சிக்வென்ட்லி டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 299 389 தான் ஒரிஜினலாக கொடுத்தானுங்க. அது என்னவா மாறிடுச்சுன்னா 299 மாறிடுச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எனக்கு எவ்வளோ ப்ராவின்ஸு எவ்வளோ முஸ்லீம் லீக் அதெல்லாம் எனக்கு சொல்ல கிடையாது. எனக்கு இந்த 389 299 மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 90 குறைஞ்சிருச்சு. ஓகேவா? இது 1946 ஃபிக்ஸ் பண்ணானுங்க. என்னது 389, அது வந்து 299 மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ த ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் ப்ராவின்சஸ் வாஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 296 229 மாறிடுச்சு. இந்த 296ங்கிறது என்னது, நம்ம அந்த 389 2 பிரிச்சிருப்போம் தெரியுமா மாகாணங்கள்ல இருந்து. அந்த 296 வந்து என்னவா பிரிஞ்சிருச்சுன்னா 229 மாறிடுச்சு. 229 மாறிடுச்சு. ஓகேவா கைஸ்? இப்போ தோஸ் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் அது 70 மாறிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டால் 389 இருந்த ஸ்ட்ரென்த்து வந்து என்னவா மாறிடுச்சு, 389ங்கிறது 299 மாறிடுச்சு. எப்படி மாறுச்சுன்னா, இதுதான் அங்கே டோட்டல் ஸ்ட்ரென்த்து. எப்படி மாறுச்சுன்னா, முன்ன வந்து இந்த 389 எப்படி பிரிச்சிருப்போம், 389 வந்து 296ஆகவும் அதுக்கப்புறம் பேலன்ஸை வந்து 93ஆகவும் பிரிச்சிருப்போமா. இந்த 296 வந்து என்னவா மாறிடுச்சுன்னா 296ங்கிறது 229 மாறிடுச்சு. அடுத்து இந்த 93ங்கிறது 70 மாறிடுச்சு. அதை கூட்டும் போது தான் நமக்கு 299 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் கூட்டம் நமக்கு 389 வரும். ஆக்சுவலாக எனக்கு இந்த கால்குலேஷன் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சராக புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ
இவங்க வந்துட்டாங்கல்ல, இவங்க வெறும் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி புக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வேலைகளை பார்த்துருப்பாங்களான்னு கேட்டால் சில வேலைகளை பார்த்துருக்காங்க. அந்த வேலைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து இங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்தியா வந்து காமன்வெல்த்தில் போய் ஜாயின் ஆகுது. இந்தியா வந்து காமன்வெல்த்தில் 1949 ஜாயின் ஆகிறாங்க. இருந்தாலும் இந்த காமன்வெல்த்துக்கு தலைவராக இருக்கிறது பிரிட்டிஷ் தான். இருந்தாலும் நேரு வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது ஒரு வார்த்தையை விடுறாரு. என்ன வார்த்தையை விடுறாருன்னா, நாங்கள் வந்து எப்போ வேணால் இதில் வந்து பின்வாங்கிக்குவோம், அப்போ எங்களுக்கு சாவர்னிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ இந்த டேட்டு முக்கியம். மே 1949, மே 1949, மே 1949 இந்த மந்த்து முக்கியம், இந்த இயரும் முக்கியம். அடுத்து அவங்க நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குல்ல, அந்த நேஷ்னல் ஃப்ளாகை எப்போ அடாப்ட் பண்ணுறாங்கன்னா ஜூலை 22, 1947. இந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து ஷார்ட்கட் வந்து போட்டே ஆகணும். ஷார்ட்கட் போட்டு ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட்டை போட்டு இந்த தேதியை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நேஷ்னல் ஆந்தம் இருக்குல்ல, இந்த ஜனகணமன, இதை வந்து ஜனவரி 24, 1950 அடாப்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நேஷ்னல் சாங்கையும் ஜனவரி 24, 1950 அடாப்ட் பண்ணுறாங்க. அடுத்து ராஜேந்திர பிரசாத் இருக்கார்ல, ராஜேந்திர பிரசாத் அதே ஜனவரி 24 ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக மாறுறாரு. இப்போ தான் அவர் நமக்கு இப்போ எப்படி பிரசிடெண்ட்டாக இருக்காரோ அந்த பிரசிடெண்ட்டாக மாறுறாரு. அதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டுங்கிறது எதுக்கு, கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியினுடைய பிரசிடென்ட் தான் ராஜேந்திர பிரசாத். ஆனால் ஜனவரி 24, 1950 அவர் இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் இன் ஆல் தி கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. அப்போ அதில் வந்து எவ்வளோ நடந்துச்சுன்னா 11 செஷன்ஸ் நடந்துச்சு கைஸ். 11 செஷன்ஸ் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு செஷன் எப்போ நடந்துச்சு, ஃபஸ்ட்டு செஷன் வந்து டிசம்பர் 9 நடந்துச்சு. ஆனால் இந்த 11 செஷன் எவ்வளோ நாளைக்கு திரும்ப இழுத்துச்சு, அதாவது அந்த ஒர்க்கிங் பீரியட்ஸ் மட்டும் எடுத்தால் 11 மாதம் 18 நாளாம். ஓவர் 2 இயர்ஸ், 2 வருஷமாக 11 மாதம் 18 நாள் நடந்துச்சான். த கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் வந்து நிறையா வந்து இப்போ ஒரு புக் எடுக்கிறதுக்குன்னா அது சில புக்ஸை பார்த்து தானே ரெஃபர் பண்ணி தான் எடுக்கணும். அது மாதிரி 60 நாட்டோட அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை வந்து ரெக்கமெண்ட் பார்த்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்காக வாஸ் கன்சிடர் ஃபார் வாஸ் டிராஃப்ட் அண்ட் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன். அதை வந்து டிராஃப்ட் பண்ணுவாங்க தெரியுமா. இப்போ கண்டென்ட்டை கொடுத்தாச்சு, அதை வந்து தொகுக்கணும்ல, தொகுக்கிறதுக்கோசரம் செலவு பண்ண நாள் 114 நாள். இதுக்காக அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க தெரியுமா, எவ்வளோன்னா 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இது. அடுத்து வந்து ஜனவரி 24, 1950 கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி வந்து தன்னுடைய ஃபைனல் செஷன். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம், 11 செஷன் கூடியிருக்குன்னு பார்த்துருப்போம். 12வது செஷன் கூடினது தான் இந்த ஜனவரி 24, 1950. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவெவர் இட் டிட் நாட் எண்டு, இது வந்து கண்டினியூ ஆகி ஜனவரி 26, 1950. அதாவது என்னென்னா இதுதான் 11th, இதுதான் 11 சொல்லி தெரியுமா. அந்த 11வது எப்போ கூடுறாங்க, ஜனவரி 24. இதில் தான் ராஜேந்திர பிரசாத் நேஷ்னல் ஃப்ளாகு, நேஷ்னல் சாங்கு, நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங்கு இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த நாள் தான். ஸோ அதுதான் வந்து பார்த்தா நமக்கு 1950 ஜனவரி 26 வரைக்கும் இன்னொரு மீட்டிங் நடந்துச்சு. டில் தி ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பார்லிமெண்ட் உருவாகிற வரைக்கும், ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் 1951-52 வரைக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி கலைக்கப்படவில்லை. ஓகேவா, அவ்வளோதான் கைஸ். நம்ம அடுத்த டாபிக் வந்து மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி, அப்புறம் டிராஃப்டிங் கமிட்டி, அதை பற்றி பார்க்கலாம்.